இன்ஃபினிட்டி ஃபுட் டாக் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து கேஃபே க்ளவுட் கிச்சன். நீங்கள் க்ளவுட் கிச்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன கேஃபே க்ளவுட் கிச்சன்? இருக்கிறதுலே சேஃபான ஒரு க்ளவுட் கிச்சன் மாடல் அப்படின்னா அது வந்து கேஃபே க்ளவுட் கிச்சன் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், வேஸ்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ. நிறையா க்ளவுட் கிச்சன் நம்ம பார்த்துருப்போம். பிரியாணிக்கு இருக்குது, பிரியாணி வேஸ்டேஜ் ஆகும். மீல்ஸ் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம், மீல்ஸு வேஸ்டேஜ் ஆகும். கம்பேர் டு அதர் க்ளவுட் கிச்சன் ஃபுட் மாடல் வந்து கேஃபே க்ளவுட் கிச்சன் வந்து வேஸ்டேஜே கிடையாது. கேஃபே க்ளவுட் கிச்சன் மட்டும் இல்லை, எந்த க்ளவுட் கிச்சனுமே வந்து வீட்டிலேருந்து பண்ணும் பொழுதும் இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸை எடுத்து பண்ணும் பொழுதுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவுட்லெட்டாக போடுறத விட, அதாவது கடையாக போடுறத விட ரொம்ப ரொம்ப குறைவு தான் செலவு. அதுவும் கேஃபே க்ளவுட் கிச்சன்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேஃபேக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிடுறாங்க. வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர், அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, கேஃபேக்கு ஒரு சாண்ட்விச் கிரில்லு தேவைப்படும், ஒரு எலக்ட்ரிக் ஃப்ரையர் தேவைப்படும், மில்க் ஷேக்குக்கு ஒரு பிளெண்டர் தேவைப்படும். ஏற்கனவே உங்களுக்கு கிச்சனில் 50 ஸ்கொயர் ஃபீட் கிச்சனாக இருந்தாலும் 100 ஸ்கொயர் ஃபீட் கிச்சனாக இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு தின்னன்னு இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க் டேபிள் ஒரு 2க்கு 4 இல்லை 2க்கு 5 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதை வேறு ஸ்பேஸில் கூட வச்சுக்கலாம். இது போக வந்து நீங்கள் மைக்ரோவேவு, ஓடிஜி வச்சுக்கலாம்.